This video is sponsored by SBO Digital Marketing. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்ட் டைமாக ஜாப் தேடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விநாயகர் பிறந்த வரலாறு. ஒரு நாள் பார்வதி அம்மன் தன் உடலில் இருந்த மஞ்சளால் ஒரு அழகான பொம்மை உருவாக்கினாள். அதிலிருந்து ஒரு சின்ன பையன் பிறந்தான். பார்வதி அம்மன் அந்த பையனை தன் மகனாக வளர்க்க ஆரம்பித்தாள். அந்த பையன்தான் நம் விநாயகர். பார்வதி அம்மன் குளிக்கச் செல்லும்போது அந்த பையனை கதவுக்கு முன் நிறுத்தி சொன்னாள், யாரும் உள்ளே வரக்கூடாது. அம்மா உத்தரவுக்கு பையன் மிகுந்த விசுவாசமாக இருந்தான். அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அந்த சின்ன பையன் சொன்னான். அம்மா சொன்னார், யாரும் உள்ளே வரக்கூடாது. அவன் யார் என்று தெரியாமல் சிவபெருமான் உள்ளே செல்ல முடியாமல் தடையுண்டானார். சிவபெருமான் கோபத்தில் அந்த பையனின் தலையை வாளால் வெட்டினார். பார்வதி அம்மன் வெளியே வந்து அதை பார்த்ததும் மிகவும் கவலைப்பட்டார். அவர்தான் என் மகன் என்று அழுதார். பார்வதி அம்மனை சமாதானப்படுத்த சிவபெருமான் சொன்னார், உயிருடன் கிடைக்கும் முதல் ஜீவனின் தலையை வைத்து மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு யானை அங்கு வந்தது. அதன் தலையை எடுத்து அந்த பையனுக்கு வைத்தார். புது முகத்துடன் அந்த பையன் உயிர்ப்பித்து எழுந்தான். அவனை கணேஷ் என்றும் விநாயகர் என்றும் அழைத்தார்கள். அவர் எல்லாருக்கும் முதலில் வணங்கப்படும் கடவுளானார். ஒரு நாள் விநாயகர் தனது விருப்பமான நெய்யப்பம், மோதகம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு தவறால் அவர் தடுமாறி விழுந்தார். அவரின் வயிறு குலுங்க எல்லாரும் சிரித்தனர். அந்த நேரத்தில் வானத்தில் இருந்த நிலா விநாயகரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது. விநாயகர் கோபத்தில் நிலாவை சபித்தார். என்னை கிண்டல் செய்ததால் இன்று முதல் உன்னை பார்த்தவர்கள் அனைவருக்கும் துரதிர்ஷ்டம் வரும். நிலா பயந்து குலுங்கியது. அது சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டது. சிவன் சமாதானப்படுத்தி விநாயகரிடம் கேட்டார். இறுதியில் விநாயகர் சாபத்தை தளர்த்தினார். விநாயகர் சதுர்த்தி நாளில் மட்டும் உன்னை பார்த்தால் துரதிர்ஷ்டம் வரும். மற்ற நாட்களில் நீ அழகாக பிரகாசிக்கலாம். அந்த நாளிலிருந்து விநாயகர் சதுர்த்தி அன்று நிலாவை பார்க்கக்கூடாது என்பது ஒரு நம்பிக்கையாகிவிட்டது. ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான், பார்வதி அம்மன் முன் 2 பிள்ளைகளும் முருகன், விநாயகர் வந்தார்கள். சிவன் சொன்னார், என் பிள்ளைகளே, உங்களில் யார் உலகை விரைவாகச் சுற்றி வருகிறாரோ அவனுக்கே பரிசு கிடைக்கும். முருகன் உடனே தனது மயிலில் ஏறி பறந்தார். விண்ணில் பறந்து மலைகள், ஆறுகள், கடல்கள் எல்லாம் பார்த்தார். ஆனால் விநாயகர் தனது சின்ன முஷிக வாகனத்தை பார்த்தார். இது உலகைச் சுற்ற எப்படிச் சாத்தியம் என்று சிந்தித்தார். சில நொடிகள் யோசித்தார். பின்னர் ஒரு அழகான சிரிப்புடன் அவர் தனது அப்பா, அம்மா, சிவன், பார்வதி அவர்களையே உலகம் எனக் கருதி அவர்களை 3 முறை சுற்றி வணங்கினார். அதைக் கண்ட சிவன் ஆச்சரியப்பட்டார். உண்மையான அறிவாளி நீதான். அப்பா, அம்மாவே உலகம் என்பதை நீ புரிந்து கொண்டாய். நீயே வெற்றியாளர். அவ்வாறு விநாயகர் முதல்வன் என அழைக்கப்பட்டார். அதனால்தான் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன் விநாயகரை முதலில் வணங்குகிறோம். இது போன்ற வீடியோ